காரைக்குடி 786 அணியின் கேப்டனும் உடனடியாக கமிட்டியை நாடவும் கூப்பிட்ட உடனே டாஸ் போடுவதற்கு வந்த விஜய் எலக்ட்ரானிக்ஸ் அணியின் கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. அண்ணே சொல்லிக்கிறேன், அங்கிட்டு போறேன் நீங்க வானே. அண்ணே சீக்கிரம்ண்ணே, விஜய் எலக்ட்ரானிக்ஸ் என்னண்ணே வரவேற்கிறோம். எங்களுக்கு முதல் பரிசு வழங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்லயே முதல் மேட்ச்னே சொல்லலாம். கல்லல் வர்கீஸ் வர்சஸ் டிராகன் பாய்ஸ். இந்த மேட்ச் வந்து 6 ஓவர் கொண்ட மேட்ச். 5 பவுலர் கண்டிப்பா யூஸ் பண்ணனும். 2 ஓவர் மட்டும் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் ரெடியா தான் ஆடிட்டாரு. அதிவேக பந்து என்று சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் கிடைச்சிருக்கு, ஒரு ரன் மட்டும். லெக்ஸன்ஸ்ல ஆடிட்டு ஒரு ஓட்டம். நான் சைக்கிள் அந்த சுரேந்தர் ரிப்பர் ஷேக்ல ஜிந்தாபாய். பவுலிங் எல்லாம் விக்கி. செகண்ட் பால் ஷாட் என்ன ஒரு அடி. பேக் ஃபுட்ல வந்து லெக் ஸ்டம்ப்ல ஆடிட்டாரு ஸ்கொயர்ல. சோ பால் பிளேங்கற காரணத்தால சந்திச்ச முதல் பால் இங்க ஒரு 4 மோதி பண்ணிட்டாரு ஜிந்தாபாய் சுரேந்தர். ஒரு அனுபவமிக்க மட்டை வீச்சு. தேர்ட் ஒன் டவுன் தி ட்ராக். ஒரு நல்ல பால், அருமையான பந்து வீச்சு. கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் கர்வான் ஃபுல் பேஸ்ல பேக் டு பேக் 2 டாட்டா பதிவு பண்ணிட்டாரு. 4க்கு அப்புறம் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. டாஸ் பால் ஆப்ஷன்ல ஆடிட்டாரு. எடுத்து 4 மாத்துமா. 4 ஓட்டங்கள். 2 டாட்டுக்கு அப்புறம் அனதர் ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. ரெண்டாவது 4 வந்திருக்கு ஜிந்தாபாய் பேட்ல. லாஸ்ட் ஒன் பேட்ல ஏஜ் அங்கே ஒரு தடமாற்றம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, கேட்ச் பிடிக்க முடியல. ஒன்று அப்படிங்கலங்க ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பால் ஓட்டங்கள். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 10 ரன் ஆடிட்டாங்க. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம டிராகன் பாய்ஸ். செகண்ட் ஓவர் ரெண்டாவது பவர் பிளே போறாங்க சிம்பா. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால வீசப்பட்ட ஒலே தட்டி விட்டீங்க, டாட் பாலா மாறுது. செகண்ட் பால் மரிச்ச லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு. இதுவும் டாட், பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் ஆஹா என்ன ஒரு ஆடிட்டார். வர எக்ஸ்ட்ரா ஒரு திசையில் அடிக்கப்பட்ட பந்து அது 4ஆக மாறுமா என்று பார்ப்போம். 2 ஃபீல்டர் வரட்டி போனாங்க பவுண்டரி என்பதா. எஸ் 4 ஓட்டங்களால பிடிக்க முடியல. அப்படிங்கலங்க ஒரு 4 வந்து மூணாவது 4 பதிவு பண்ணிட்டாரு சுரேந்தர். ஆஹா நல்ல ஒரு தடுப்பு பணி. போன பால் பைஸ்ல சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ரீஷி உடம்புல பட்டிருக்கு. ஒரு பந்து வீச்சு லெக் பை டாட் பால். சரி நல்ல ஒரு கேரி ஆகல, வீக்கா வந்துருச்சு. சோ இதுவும் டாட் பால். கேட்ச். இங்க 2 ஓவர் 2 பவர் பிளேயருமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்கோர் 16 ரன்னுக்கு ஆடிட்டாங்க டிராகன் பாய்ஸ். இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம. இன்னல் சர்க்கிள் 4 பேரோட போல சல்மான் ஆஹா ஸ்ட்ரீட்ல ஆடி இருக்காரு. ஆனா டாப் எட்ஜ் ரைஸ் ஆன் தி பால். தனது விக்கெட் எழுதி வெளியே ஏறிக்கிறார். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க சல்மான். அவருக்கான ஓவர் முதல் விக்கெட் நீங்க எடுத்துட்டாங்க. சுரேந்தர் விக்கெட் 3-4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். அடி பேட் அடி. ஒன் பேட்ஸ்மேன் நீ பேட்ஸ்மேன் கார்த்திக். செகண்ட் பால் ஆகா சிறந்த முறை அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸ் ஆடிட்டாரு. இங்கே ஒரு தடுக்கப்பட்டு சான்ஸ் ஃபார் இங்க ரன் அவுட் வாய்ப்பா 2 கிடைச்சிருக்கு. தடுமாற்றம் இருந்தாலும் த்ரோ குயிக்கா இல்ல, ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் பால் வெல் பிளேட். வர அவுட் கட் பண்ணாரு. கட் செய்யப்பட்ட பந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் மோர் ஆஹா வெல் பிளேடுங்க. என்ன ஒரு அடி. யாப்பா ஆடிட்டார் ஸ்க்ரூப்ல 4 ஓட்டங்கள். ஸ்ரீ பேட்ல இருந்து அவருக்கான முதல் நாளா பதிவு பண்ணிட்டாரு ஸ்ரீராமன். லாஸ்ட் ஒன் மோர் ஆகா நம்ம சுவிட்ச்ல ஆடிட்டாரு. மீண்டும் ஒரு ரிவர்ஸ். இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும். பேக் டு பேக் 4. அது ஒரு நோ பால். நான் எம்பயர் நோ பால் கொடுத்திருக்காங்க. அத ஸ்டெப் நோ கொடுத்திருக்காங்க. சித்தப்பு சோ 4 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு இங்க ஒரு இலவச பந்து கிடைக்குது. ஃப்ரீ ஹிட் பால். பேட்ல ஏஜ் சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டும் 2 மான் பார்த்தா. எஸ் சிங்கிள். சரி இப்பதான் லாஸ்ட் ஒன். ஆஹா வீச்சு டாட் பாலோட முடிச்சிருக்காரு சல்மான்.
இதற்காக இழந்த wicket. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 29. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க டிராகன் பாய்ஸ். ஸோ ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற விக்கி வந்திருக்காரு. ஆஹா இக்கர்வான் ஃபுல் ஃபேஸில் ஸ்டெம்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. ஸ்ரீராமிடமிருந்து செகண்ட் பால். ஆஹா சிறந்த முறை அடிக்கப்பட்ட பந்து அங்கே தடுக்க முடியுமா? 1 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் தேடுவான். நல்ல போயா ஒரு ரேக்கர். backer delivery. உள்ளே தட்டி விட்டு சிங்கிள். எடுத்து அடித்து ஒரு ஆஹா கேன் அப் டு யாக்கர் பால். நல்ல ஒரு டெலிவரி. இதுலயும் ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. மீண்டும் பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 2. ஆஹா நல்ல ஒரு முயற்சி அங்கே. கரெக்ட்டா செம்ஸ்ல படல ரன் அவுட் மிஸ். த்ரோ அதை 2 ஓட்டங்களாக சிங்கிள் ஒரு ரன் மட்டும். வீசிய லாஸ்ட் ஒன். மிட் விக்கெட்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல பாலா. தரையிலேயே கண்டுபிடிச்சீங்களா? இங்கே ஒரு சிறந்த த்ரோவா. குயிக்கா இருந்துட்டாங்க. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஓடி எடுக்கப்பட்ட 2 லாஸ்ட் பால் 2. நன்றி. 4 ஓவர் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடிட்டாங்க டிராகன் பாய்ஸ். ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நியூ பாலர். போட பார்த்தார் பேட்ல பட்டு கால்ல பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஒரு பந்து வீச்சேற்ற முறையில் அது ஒரு ஓட்டம். பவுலர் ராஜேஷ் செகண்ட் ஒன். ஆஹா பிளேட் மிகவும் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து பாயிண்ட் திசையில் அது ஒரு 4 ஓட்டங்கள். கார்த்திக் பேட்ல இருந்து முதல் நாளா பதிவு பண்ணிட்டாருங்க ஆப்ஷன்ஸ்ல. பாயிண்ட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அது பைக்கிங் டெலிவரி. வீசப்பட்ட பந்து. ஆஹா இதுவும் ஒரு நல்ல பந்து தான். அதை மிகவும் நேர்த்தியாக பாயிண்ட் திசையில் அடித்து ஒரு ரன் மட்டும். ஷாட். ஆஹா மரிச்சு ஆடிட்டார் லாங் ஆன்ல. அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. லவ்லி டேக்கன். விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் நீ பேட்ஸ்மேன் ரோஷன். ஆஹா என்ன ஒரு அடி அங்கே. அது 6 பேர்ச்சு உள்ள வந்த வேகத்துல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. மிகவும் நேர்த்தியாக டான்சிங் ரோஸ் ரிவர்ஷிப்ல. 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 48. இங்க லாஸ்ட் ஓவர் போறக்காண்டி பாலா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆன் திசையில். இது 6 ஆகுமா? நடுவரே 4 ஓட்டங்கள். பவுண்டரி கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல முயற்சி. அது வந்து 4 வந்துருச்சு. கார்த்திக் பேட்ல இந்த ஓவர் ரெண்டாவது நாள். செகண்ட் பால். டு யாகர் பால். ஆஹா நல்ல ஒரு அடி. ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. ஒரு சிறு தடுமாற்றம் தடுப்பாளரிடமிருந்து. அப்படியே பேக்கப் வந்துட்டார் சிம்பா. 2 ஓட்டங்களா நடுவரே? இங்க ரன்னிங் விட் இந்த விக்கெட். 2 குயிக்கா இருந்துட்டாங்க. 2. ஆஹா அடிச்ச ஒரு கூட்டு. அது 6 ஆகுமா? தலையை யாரு போயிருக்கீங்க கொடுத்து குறுக்கே அடிக்கப்பட்ட பந்து. இந்த மேட்ச்ல வர முதல் ரெண்டாவது 6 பதிவு பண்ணிட்டாரு. கார்த்திக் பேட்ல இருந்து வர முதல் 6 தேவையான நல்ல ஒரு அடி. ஷாட். ஆஹா அது 6 ஆகுமா? இருக்கும் திசையிலே ஒரு பெரிய திசை. 6 4 பண்ணி கொடுப்பாங்க. நீங்க செக் பண்ணிட்டு 6 கொடுத்திருக்காங்க. சோ மிட் விக்கெட்லயும் அனதர் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. யாகர் பால். ஒரு முயற்சி பந்து வீச்சாளரிடமிருந்து நல்ல ஒரு நாங்கள் ஆடிட்டு 1 2 ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன் மோர். ஷாட். குயிக்கா பேட் எடுத்தாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல. இதனாலே பிடிக்க முடியல அப்படிங்கல. ஒன் மவுண்ட்ஸ் பவுண்டரிங்க. 2 பந்துகளில் ஒரு 6 ஒரு 4 சந்தோஷா 2 பால் 6 4 பதிவு பண்ணிட்டாரு ரோஷன். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்திருக்கு. டிராகன் பாய்ஸ் வெற்றி பெறும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பேட்டிங் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு ஸ்கோர் 71 72 டார்கெட். மிகவும் அருமையாக கட் செய்யப்பட்ட பந்து அங்கே சம்ஸ்ல கட் பண்ணிட்டு இங்க சிங்கிள் ஓடிட்டாங்க ஃபர்ஸ்ட் பால். தெரிஞ்சு கொஞ்சம் பாஸ்டா சல்மான் ஷேக்ல பவுலர் பிரவீன் செகண்ட் ஒன். ஆஹா மிக ஒரு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1 2 என்று பொறுத்திருந்து பாருங்க. போயிருச்சுங்க. 4 பவுண்டரி வந்திருக்கு. ஓட்டங்கள். செகண்ட் ஹாஃப்ல வர முதல் நாள் சந்திச்ச முதல் பால் சல்மான் பேட்ல இருந்து. மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. நடந்திருக்கு. ஒரு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்க. நீங்க ரன் அவுட் மிஸ். ஒரு ஓட்டங்கள் ஷாட் லாங் ஆஃப் ஆடிட்டாரு. பந்து லாங் ஆஃப் திசையில் 4 படி. சோ பிரபா பேட்ல இருந்து முதல் நாள் பதிவு. செகண்ட் ஹாஃப்ல வர ரெண்டாவது நாள். ஆஹா மீண்டும் சுவிட்ச் என்ற முறையில் அதை கண்டிப்பாக ரோஷன் பிடித்து விடுவார். ரோஷன் நடுவரே 2 ஓடி எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பால். மிட் ஆஃப்ல ஃபில்டர் வச்சிருக்காங்க. இங்க டாட் பால். நல்ல ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 12. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம கல்லல் வர்கீஸ். செகண்ட் ஓவர் ரெண்டாவது பவர் பிளேயர் போல சேகர் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன்.
ஸ்கொயர் பால் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தட்டி விட்டு ஸ்லோயர் டெலிவரி சிங்கிள் ஓடிட்டாங்க. இருந்தாலும் அதை அறிந்து அருமையான பந்து வீச்சு அடித்திருந்தால் ஆடுவான் பேட்ல கேட்ச். சிறந்த முறையில் வீசப்பட்ட முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பிரபா விக்கெட் சேகர். வெளியேறுகிறார் ஒன் ரன் பேட்ஸ்மேன் பாரதி சீட்ல திரும்பினாரு. கால்ல போட்டு வீசப்பட்ட பந்து வீரசேகரிடமிருந்து சிங்கிள் ஓடிட்டாங்க. பட்டு ஒரே ஒரு ஓட்டத்தை ஆகா அங்கே அது சிறந்த ஒரு தடுப்பு பணி. அடிக்கப்பட்ட பந்து கீப்பரே எடுத்து இங்க டாட் பால் ஒரு முழுவதும் ஒரு ரெண்டாவது பவர் பிளே ஓவர் சூப்பரா ஓட்டு கொடுத்திருக்காருங்க சேகர். நல்ல ஓவர். இங்க 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கல்லல் வர்கீஸ். இப்போ போன வாரம் 3 ரன்ல போட்டிருக்காரு பவர் பிளே ஓவரை. என்ன செகண்ட் 4 பேரோட நியூ பாலர் ரோஷன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அதை எடுத்து ஒரு சிறு பின்னாடி பேக்கப் வந்துட்டாருங்க. 2 ஓடி எடுத்துட்டாங்க 2 பந்து வைக்கும் செகண்ட் பால். அடிக்கப்பட்ட பந்து ஆடிட்டார் மரிச்சு பைல திசையில் அனதர் ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாரு சல்மான். ஒரு 4 எடுக்கிறார் மட்டும் ஆகா நம்ம கவர்ஸ்ல ஆடிட்டாரு. 6 4 என்று பார்ப்போம். கார்த்திக் வந்தார் பால். தடுப்பு பணியை கார்த்திகிடம் இருந்து 2 ஓடி எடுத்துட்டாங்க 2. 2 ஓட்டம். நல்ல ஒரு முயற்சி நடுவர் வாட்டி கீழ வந்துருச்சு. சுவிட்ச் திரும்பினார் டாட் பால். ஒரு புள்ளி பந்தா ஆகா ஒலி பால். பேக் டு பேக் 2 டாட் பால். நல்ல வருந்து வீசப்பட்ட லாஸ்ட் ஒன். அங்கே மீண்டும் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அது 1 1 பவுன்ஸ்ல எடுத்து இங்க 2 லாஸ்ட் பால் 2. 2 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடிட்டாங்க கல்லல் வர்கீஸ். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் முருகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கர் பால். பவுலரே எடுத்திருக்காரு. இங்க ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. செகண்ட் பால் லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி லெக்ஸன்ஸ்ல ஆடிட்டாரு. ஒரு மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் மிஸ்ஃபீல் பண்ணி இங்க ஒரு 4 வந்துருச்சுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். சல்மான் பேட்ல இருந்து வர அனதர் ஒரு 4 எடேரி பால். நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி கையில் பிடித்திருந்தால் அதை கண்டிப்பாக செய்திருக்கலாம். மரிச்சார் பேட்டி கீழே. டாட் பால் லாஸ்ட் ஓவர். நல்ல ஒரு முயற்சி போட்டிருக்காரு. இதுவும் டாட். லாஸ்ட் ஒன் இதே வந்துருச்சு. காலில் பட்டிருக்கு. 3வது டாட்டோட முடிச்சு கொடுத்துருக்காருங்க முருகன். நல்ல ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 33 கல்லல் வர்கீஸ். ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் எல்லாம் பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்ட பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு வந்து பவுல்லே சொருகிட்டாருங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் செம்பா. செகண்ட் பால் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவுட்டுக்கு ஒரு பிக் அப்பீல் எடுக்கிறாங்க. போன பால் நாட் அவுட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. 3 பால் கட் பண்ணாரு. கேப்ல போயிருச்சு. இந்த சம்சங் ஒரு 4 கட் செய்யப்பட்ட பந்து அதை ஏனோ முதல் பாலிங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு செம்பா. பேட்ல ஒரு ஏஜ் நேரப்பட்ட பந்து அங்கே இவர் போயிட்டார். பாலுக்கு லவ்லி டேக்கன். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பிரவீன். செம்பா விக்கி நியூ பேட்ஸ்மேன். சைட் ஏஜ் ஸ்டாப். டாட் பால் ரன்னே இல்லை. பேசல. கீப்பர் கையில டாட் பால். லாங்கால ஆடிட்டாரு. நேர்த்தியாக எடுத்து அடித்திருக்கிறார். ஸ்டாப் சிங்கிள். லாங்கான் திசையில் 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 39 ரன்னுக்கு ஆடிட்டாங்க கல்லல் வர்கீஸ். ஏசிசி பாஷா. நியூ பாலர் ரபாடா சந்தோஷ். ஸ்டோன் யாக்கர் பால். இங்கே டாட் பால். செகண்ட் பால் 33 ரன் தேவை. சிங்கிள். எட்ஜ் வாங்கியிருக்கு. டாட் பால் லோயரா வந்திருக்கு. இதுவும் டாட் பால்.
அருமையாக வீசப்பட்ட Top பந்து edge. அது காப்பாளர்கள் தான் லவ்லி டேக்கன் விக்கெட் கிடைச்சிருக்குங்க. தனது விக்கெட்டை இழந்து வெளி இனி பேட்ஸ்மேன் சைக்கிள் ஆஹா ஷார்ட் மிட் விக்கெட் ஆடிட்டாரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து வச்சிருக்காங்க இங்கே நல்ல ஸ்டாப். இங்கே டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நடந்து முடிந்த ஆட்டத்தின் So, முதல் இந்த மேட்ச் சுற்று இங்கே டிராகன் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணி முதல் டீமா செகண்ட் ரவுண்டுக்கு அவர் போயிருக்காங்க. எடுத்தாடிய கல்லல் நல்ல player ரெண்டு team. நன்றிகள் வாழ்த்து கொடுத்துள்ளோம். விளையாடி கல்லல் அணிக்கு ஒரு நினைவு கடை வழங்கப்படுகிறது. ஓகே ஓகே ஓகேவா